மம்மிகள் ஒரு விஞ்ஞான வரலாறு. மரணத்திற்கு அப்பால் தொடரும் வாழ்க்கை. மரணம் என்பது முடிவல்ல. இது ஒரு பயணத்தின் புதிய தொடக்கம் என்ற நம்பிக்கையே மாமியாக்கம் என்ற அதிசயமான செயலை உருவாக்கியது. இது இறந்த உடலை அழியாமல் பாதுகாக்கும் ஒரு நுட்பமிக்க கலையும் அறிவியலும் சேர்ந்த நிகழ்வாகும். மாமியாக்கம் என்பதுதான் அதிசயமான செயல உருவாகும். எப்போது, எங்கே? மாமியாக்கத்தின் தொடக்க காலம் கிமு 2600 பண்டைய எகிப்து. அப்போது பிரமிடுகள், நைல் நதி நாகரிகம், பாரவோக்கள் என்ற ஆட்சியின் கீழ் வாழ்ந்த மக்கள். எகிப்தியர்கள் மட்டுமல்ல, இந்தியா, பெரு, சைபீரியா, சீனா போன்ற நாடுகளிலும் மாமியாக்கத்தின் சான்றுகள் கிடைத்துள்ளன. மாமி என்பது மரணித்த மனிதர்களின் உடலை பாதுகாக்கும் ஒரு சிக்கலான ஆனால் அதிநுட்பமான பழமையான தொழில்நுட்பம். இந்த முறையை முதன்மையாக பயன்படுத்தியது பழங்கால எகிப்து நாகரிகம். எகிப்திய மாமிகள் பாதுகாக்கப்பட்ட இறந்த உடல் மாமி எனப்படும். இறந்தவர்களின் உடல்களை சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றின் கலவையான நாட்ரன் உப்பு என்ற ஒரு வகை உப்பை வைத்து பாதுகாக்கும் வழக்கம் எகிப்தியரிடையே இருந்தது. 40 நாட்களுக்கு பிறகு உப்பு உடலின் ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சிய பிறகு உடலை மரத்தூளால் நிரப்பி வினன் தண்டுகளால் சுற்றி மூடி சார்கோபேகஸ் எனப்படும் கலான சவப்பெட்டியில் பாதுகாப்பார்கள். ஏன் மாமியாக்கம்? ஏன் மம்மியாக்கம்? எகிப்தியர்கள் மரணத்திற்கு பிறகு மீள்பிறவி இருக்கிறது என்று நம்பினர். ஆதலால் உடல் அழிவில்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டியதே அவசியமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்பிக்கையில் உயிர், ஆன்மா, உடல் மூன்றும் ஒருங்கிணைய வேண்டும். மம்மியாக்கத்தில் விஞ்ஞான மரணம் பிறகு உடலில் பல்வேறு நுரைச்சீர் செயல்கள் மற்றும் பாக்டீரியா வளர்ச்சி ஏற்பட்டு அழுகும். இதை தடுக்க எகிப்தியர்கள் நாட்ரன் உப்பு, சோடியம் கார்போனேட் மற்றும் சோடியம் பைகார்போனேட் கலவையாக அமைந்த இயற்கை உப்பை பயன்படுத்தினர். இது உடலில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி உடலை உலரச் செய்தது. 40 நாட்கள் வரை இந்த உப்பில் உடலை வைத்திருப்பார்கள். பிறகு உடலினுள் மரத்தூள், நறுமண மூலிகைகள் போன்றவற்றை நிரப்பி புழு மற்றும் பாக்டீரியாவை தடுக்க முடிந்தது. இயற்கை மம்மிகள் பனியில் உறைந்த சரித்திரம் எகிப்து போல் செயற்கையாகவே அல்ல. சில மம்மிகள் இயற்கையால் உருவாகியுள்ளன. உதாரணம், ஒட்சி தி ஐஸ்மேன் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்தவர் இன்று இத்தாலி ஆஸ்திரிய எல்லைப் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டார். பனி, குளிர், காற்றின் குறைந்த ஈரப்பதம், இயற்கையான மம்மியாக்கம் வினன் மற்றும் சார்கோபேகஸ் மூடிய உடல் வினன் எனப்படும் துணியால் சுற்றி அடைக்கப்பட்டது. இது தனியுரிமையை வழங்கி பாதுகாப்பை உறுதி செய்தது. பின்னர் அந்த உடல் சார்கோபேகஸ் எனப்படும் கல் சவப்பெட்டியில் வைக்கப்பட்டது. இன்றைய அறிவியல் பார்வையில் இன்று ஆய்வாளர்கள் அந்த மம்மிகளை சிடி ஸ்கேன், டிஎன்ஏ பகுப்பாய்வு இன்று ஆய்வாளர்கள் அந்த மம்மிகளை சிடி ஸ்கேன், டிஎன்ஏ பகுப்பாய்வு இன்று ஆய்வாளர்கள் அந்த மம்மிகளை சிடி ஸ்கேன், டிஎன்ஏ பகுப்பாய்வு இன்று ஆய்வாளர்கள் அந்த மம்மிகளை சிடி ஸ்கேன், டிஎன்ஏ பகுப்பாய்வு, இன்டாய் கார்பன் டேட்டிங் ஆகியவற்றின் மூலம் ஆய்வு செய்து அந்த மனிதனின் வயது வம்ச மரபியல், அந்த நோய்கள், உணவு பழக்கங்கள் போன்ற பல விவரங்களை கண்டறிந்து வருகிறார்கள். மரணத்திற்கு பிறகும் உடலை பாதுகாப்பதற்கான இந்த மம்மியாக்கம் என்பது பழங்காலத்தில் இருந்த ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டாலும் அதில் பல அறிவியல் சாரம் கலந்து அமைந்துள்ளது. இது அரிய கலையும் அறிவியலும் கலந்து கூடிய ஒரு சிறப்பான வரலாற்று புகழாகும்.